உருகாதோ நெஞ்சம். ஆமென். இப்படியாக அவர் என்ன செய்கிறார், நமக்காக நம்முடைய பாவங்களை பாடுகளை மன்னிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனை விட்டு என்ன செய்கிறார், பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறார். அவர் வந்து சிலுவையில் வந்து கன்ஃபஸ் தான் பண்ணார், நாட் கன்ஃபியூஷன். கன்ஃபஸ்ன்னு சொன்னால் முழுவதுமாக என்ன செய்தார், தன்னை ஒப்பு கொடுத்தவராய், எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆகாதபடி, தடுமாற்றம் அடையாதபடி முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்து என்ன செய்தார், தேவனிடத்தில் சேர்த்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 1:9 வாசிக்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற, ஆமாம், எந்த மனுஷனையும், இந்த மனுஷன் அந்த மனுஷன் என்று சொல்ல, இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த இனம் அந்த இனம், எல்லா மனுஷரையும், உலகத்தில் வந்து எல்லா மனுஷரையும் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்திருக்க மனுஷனை உயிர்ப்பிக்கும்படியாகத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம், எந்த ஒரு பலியும் வந்து நமக்காக பலியாகவில்லை. ஆடு மாடுகள் பலி கொடுத்தாங்க, ஒவ்வொரு பாவத்துக்கு ஒவ்வொரு விதமான பலிகளை கொண்டு பலியிட்டு வந்தார். ஆனால் யாது வந்து தானாக வந்து முன் ஆடு வந்து நான் வந்து பலியிட போகிறேன் இவனுக்கு பாவத்துக்கு வந்துச்சா, கோழி வந்துச்சா, புறாக்கள் வந்துச்சா, எதுவுமே வர. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்ன செய்தார், முன்குறித்த வண்ணமாக தானாக வந்து என்ன செய்தார், அவர் பலியானார் என்று சொல்லி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 53:5-6-7 வாசியுங்கள். ஏசாயா 53:6-7. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ ஆமாம், நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் திறக்கவில்லை. அடிக்கப்படி கொண்டு போகப்படுகிற